நல்ல பொக்க நான் ஜொகிங் போறேன், நீ வாரியா? ரைட் ரைட்டா ரைட். அப்ப நான் மட்டும் போறேன். ரைட்டா சொல்ல மாட்டீங்களா? எனக்கு இது போதும், ப்ரோ நான் போறேன். ரைட் ஓகே. நீ என்னடா இங்க? நான் எப்போ வருவேன், எப்படி வருவேன் யாருக்கு தெரியும்? சரியா வந்துடும். அதாவது எப்படி செய்யணும் எனக்கு தெரியாது. அதே பாப்போமா? ஓட ஃபேஸ்புக்கில் நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் நாளைக்கு 31st நைட்டு நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிச்சு. கோல்ட் ஃபீஸ் நிறைய தான் உண்டு. நீ அதுக்கு என்னடா? நானும் போமாடா. நியூ இயர் பார்ட்டி எல்லாம் ஃபுல் ரோ தான். டேய் இதுக்குள்ள எதுக்கும் என்னடா சம்மதம்? 3 மாதத்தை பற்றி எந்த கணக்கும் இல்லை. ஜனவரியை செலிப்ரேட் பண்ண இவ்வளோ ஆர்வம் நடக்குது. முஸ்லிம் நாடு கொண்டாடி நீ பார்த்தில்லையாடா? அந்த நாட்டில் இருக்கிற எல்லாருமே நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறது இல்லைடா. ஏதோ எஸ்பியில மீடியாக்கள்ல காந்தத்தை வச்சு இப்படி சொல்லலைடா. அங்கே உள்ள மிச்சம் பேர் வெஸ்டர்ன் கல்ச்சர் தான்டா பின்பற்றுறாங்க. அமெரிக்காக்காரன் ஏதோ பிராண்ட் சொல்றானோ அதைத்தான் அவங்க மிச்சம் பேர் வாங்குறது தெரியும். அந்த நாட்டில் இருக்கிற பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்ல வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட தான் பிஸ்னஸ் செய்யறது. அவங்களும் நியூ இயர் செலிப்ரேட் பண்றது காட்டுறது அதுக்காக வேண்டியதான் தெரியும். அதுக்காக நாங்களும் இப்படி நியூ இயர் செலிப்ரேட் பண்றது சரியா ப்ரோ? நீங்க சொல்லுவாங்க ப்ரோ. தண்ணியா? அடே முஹர்ரம் மாசத்துல என்னடா சரி இதாக்கல்ல ப்ரோ. எங்களுக்கு டவுட் உண்டு, கிளியர் பண்ணிடலுமா? வேலை வண்டிக்கு போகணும், லேட்டாகும். இல்ல நீ படிக்கிற என்ன செய்றீங்க? டீச்சிங் செய்யற செமினார் வண்டிக்கு போகணும். அதுக்கு சரியான மாட்டி. சரி சரி வந்து உட்காருங்க. சரிங்களா? நீ வேணும், வேற ஒரு இடத்துக்கு போகணும். சரி போமா.
ஜனவரியை போல பாட்டு கூத்து மற்ற தேவையில்லாத ஃபன்களோட ஆரம்பிச்சது இல்லை முஹர்ரம். எங்களை நான் நல்ல விதமாக மாற்றிக்கொள்ளவும் இந்த மாதிரியான பர்சனாலிட்டிஸாக மாறவும் உலகத்தை வளப்படுத்தக்கூடிய உண்மையான நாகரிகத்தை உருவாக்கணும் என்று தான் இஜ்ரத்திலிருந்து ஆரம்பமான முஹர்ரம் வலியுறுத்துறது. இது என்னத்துக்கு நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம்? இப்படி சொல்றது ஈஸி, அதுக்கு நாங்க என்ன செய்யணும்? எதையும் சிந்திக்காம செய்ய இயலாது. நல்ல விஷயம் செய்யறதுக்கு அடிக்கடி சிந்திக்கிறதுக்கு சஹாபாக்களோட வாழ்க்கை வரலாறு, அவங்களோட வாழ்க்கையிலேருந்து வர படிப்பினைகள், நல்ல பர்சனாலிட்டியை பற்றி தேடி படிங்க. ஏழுமான மட்டும் நல்லவங்களோட அதிகம் தொடர்பு வச்சுக்கோங்க, தேடி படிங்க, தேவையான ஆட்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஏழுமான மட்டும் பொறுமையாக இருங்க, கட்டாயம் பொறுமையாக இருங்க. அதே போல் எந்த நாளும் எங்களை நாங்களே சுய விசாரணை செஞ்சுக்கோங்க. வருஷத்துக்கு ஒருத்தரையாவது இப்படி பண்ணணும் இருந்தால் மனசுக்கும் கொஞ்சம் நிம்மதி என்று சிலர் சொல்றாங்க தானே. முடியல போல. எல்லாத்துக்கும் தீர்வு தாரவன் அல்லாஹ் தான். எங்களுக்கு சிறந்த முன்மாதிரி நபியவங்க தான் என்று ஏற்றுக்கொள்ளாதவங்கள மனசுல தான் இப்படிப்பட்ட எண்ணங்கள் வரும். அப்ப அத மத நல்லிணக்கத்துக்காக சரி செய்யணும். நட்பண்புகளால தான் மத நல்லிணக்கம் உருவாகுமே ஒழிய உண்டா சேர்ந்து பாட்டு பாடி கூத்து போட்டு ஃப்ரெண்ட்ஸோட நியூ இயர் பார்ட்டி கொண்டாடி நின்று மத நல்லிணக்கம் ஏற்படுமா? அப்ப நாங்க எப்படி மத நல்லிணக்கத்துக்காக செயல்படுகிறோம்? தாகத்தில் இருக்கிறதுக்கான நீங்கள் எனக்கு தண்ணி தந்து உதவி நீங்கள் தாங்க. இதுதான் நல்ல விஷயம். இதே மாதிரி நல்ல விஷயங்கள் தான் மத நல்லிணக்கத்தை வளர்க்க போகிறோம். உண்மையிலேயே ஒரு முஸ்லீம்ட அடையாளம் நட்பண்புகள் தான். நாங்கள் எங்கள் நட்பண்புகளை மறக்கிறதால எங்களோட அடையாளத்தை விட்டுறதும் இல்லாமல் எங்களோட அடையாளத்தை அடுத்தவர்களுக்கு மறைக்கிற வேலையும் செய்கிறோம். இனி நியூ இயர் செலிப்ரேட் பண்ண எந்த அவசியம் இல்லை தானே? இல்லடா, அது இல்லை சார். சரி, நீங்கள் யாரை திருப்திப்படுத்த நியூ இயர் செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எங்களை தப்பாக நினைப்பாங்க. 31st night ஜனவரி நியூ இயர் செலிப்ரேஷன், இதே மாதிரி விஷயங்கள் நாங்கள் ஏன் செய்யக்கூடாதுன்னு உங்களோட ஃப்ரெண்டுக்கு நீங்கள் சொன்னால் ரிமைண்ட் பண்ணினா அல்லாட திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். இல்லாட்டி நீங்களும் அவங்கள மோஸ்துதிக்காக வேண்டிய அதை மறைச்சி கொண்டு உங்களோட நோண்டிக்காக வேண்டிய அதை மறைச்சி கொண்டு இருந்தால் அல்லா அவங்களோட கோவிச்சு கொள்வான். திருப்திப்படுத்த மிகவும் தகுதியானவங்க அல்லாவும் அவங்களே ரசூல் தான். சரிதான். ஹலோ, அதான் இன்னும் 10 நிமிஷத்துக்கு மாதிரி வரணும். சரி. நான் இப்போ செமினாருக்கு போகணும், போயிட்டு வரணும். டவுட்டை கிளியர் பண்ணது இதுவாக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். மறுபடியும் சமீபம் கண்டிப்பாக